தெளிவாக சொல்லணும் அப்படின்னா 4ஆம் இடம் சனிக்கு உகந்ததா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உகந்தது இல்லை அப்படின்றதான் உண்மை. அது வந்து ஜோதிட விதிப்படி. ஆனால் விதி விலக்குகளும் இருக்குது. நம்ம அதை பார்க்காம விதியை மட்டும் சொல்கிறதுனால நல்லது கிடையாது. விதி விலக்கையும் நம்ம சொல்லணும். விதி விலக்கா அவர் உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்றது தான் உண்மை. விதிப்படி 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம ஸ்தானம், அதாவது அஷ்டம ஸ்தானத்தில் பாதி. அப்படின்றபோது அஷ்டம சனி அப்படின்றது என்னென்ன துயரங்களை தொந்தரவுகளை கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வீண் பழி, வீண் விரயங்கள், மருத்துவ செலவினங்கள், சிறைவாசம் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதுபோக சட்ட ரீதியான பிரச்சனைகள், ஆயுள் சார்ந்த பயம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கொடுக்குறது அஷ்டம சனி. அதில் பாதி அர்த்தாஷ்டம சனின்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. 4ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து மருத்துவ செலவினங்கள், தாயாரோட உடல் ரீதியான பிரச்சனைகள், உங்களுடைய மன ரீதியான சங்கடங்கள், டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து 4ஆம் இடம் வந்து கொடுக்கும். ஒரு சிலருக்கு வீடை புனரமைக்க வேண்டிய கட்டாயம், காசு இருக்கோ இல்லையோ வீடை வந்து கொஞ்சம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணி கட்டிக்கிறணும் அப்படின்ற வந்து புனரமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இதெல்லாம் கடன் வாங்கி செய்கிற மாதிரி ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து 4ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய விஷயங்கள். இது வந்து விதிப்படி நடக்கிறது. ஆனால் இதுபடி இதெல்லாம் நடக்குமா? இப்போ சனி அங்கே 4ஆம் இடத்துக்கு முன்னாடி நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. காரணத்தை நான் சொல்லிடுறேன். அவர் போய் அமர்ற இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அவங்க அமர்ற இடத்த வச்சு தான் அவங்களுக்கு நட்பு வீடா, பகை வீடா, அது சுபரோட வீடா அப்படிலாம்